ஹாய், ஹலோ வெல்கம் டு ஃபிஷ் லவர்ஸ் தமிழ். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனையும், பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்ல எந்த ஃபிஷ் வளர்த்தாலும் நமக்கு ரொம்ப லக்கியா இருக்கும். நம்ம வாஸ்துப்படி எந்த ஃபிஷ் வந்து வளர்த்தணும், எந்த ஃபிஷ் வந்து ரொம்பவே ஆ வாஸ்துப்படி கரெக்ட்டு அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆ லக்கி ஃபிஷ்ன்னு எடுத்துக்கிட்டாலே, ஃபர்ஸ்ட்டு வந்து நிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அரோனா ஃபிஷ். இந்த அரோனா ஃபிஷ் தான் வந்து ஆ எல்லாருமே லக்கி ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆ லக்கி ஃபிஷ்ன்னு சொல்றத விட நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ இப்போ நம்மளுக்கு வீட்டுக்கு ஒரு கெடுதல் வருதுன்னா, அந்த கெடுதல இந்த ஃபிஷ் உள்வாங்கிட்டு, இந்த ஃபிஷ் இறந்து போயிரும். அதுக்கப்புறம் அந்த கெடுதல் நம்மளுக்கு வராம இந்த ஃபிஷ் வந்து நம்மள பாதுகாத்துன்னு சொல்லிருவாங்க. அதனால தான் இந்த ஃபிஷ் வந்து நம்ம லிஸ்ட்ல டாப்ல இருக்கு. நம்பர் 1 லக்கி ஃபிஷ்ல. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோய் ஃபிஷ். இந்த கோய் ஃபிஷ் வந்து ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஜப்பான்ல. அதுக்கப்புறம் அத வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி, இப்ப இந்தியாவிலே ப்ரீட் பண்ணி அத வளர்த்திட்டு இருக்காங்க. இந்த கோய் ஃபிஷ்ஷுமே ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இது வளர்த்துறவங்க வந்து இந்த கோய் ஃபிஷ்ஷ வளர்த்தனா நம்மளுக்கு லக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நெறைய பேர் வளர்த்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேட் ஃபிஷ். ஆ இந்த கேட் ஃபிஷ்ஷ பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இந்த ஃபிஷ்ஷ வந்து நம்ம வீட்லயே நெறைய பேர் வந்து லக்கியஸ்ட் ஃபிஷ் அதாவது அதிர்ஷ்டமான ஒரு ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வளர்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நெறையா வீடு மட்டும் இல்லாம நெறைய கடையிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த கேட் ஃபிஷ்ஷ மட்டுமே வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. அவங்க நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட் ஃபிஷ் வளர்த்தா நம்ம கடைக்கு நெறைய லாபம் வரும். இந்த கேட் ஃபிஷ் வந்து ஒரு நல்ல லக்கியான ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு நெறையா வளர்த்துட்டு இருப்பாங்க. நானும் நெறைய கடையில பார்த்துருக்கேன். இந்த ஒரு அக்வேரியம் டேங்க் இருக்கும். அதில மத்த மீன்கள்லாம் வளர்த்த மாட்டாங்க. ஆனா இந்த கேட் ஃபிஷ்ஷ மட்டும் வளர்த்துட்டு இருப்பாங்க. அது ஏன் இந்த கேட் ஃபிஷ்ஷ மட்டும் வளர்த்தீங்கன்னு கேட்டோம்னா, ஆ அவங்களோட நம்பிக்கை இந்த கேட் ஃபிஷ் வந்து நெறைய லக்க தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பிக்கை. அதனால இந்த கேட் ஃபிஷ்ஷும் ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் ஃபிஷ்ன்னு வளர்த்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல லாஸ்ட்டா இருக்கிற லக்கியஸ்ட் ஃபிஷ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பீட்டா ஃபிஷ். இந்த பீட்டா ஃபிஷ் வந்து நெறைய பேர் லக்கியஸ்ட் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வளர்த்துவாங்க. நான் நெறையா ஆ பார்த்துருக்கேன். இந்த பீட்டா ஃபிஷ் வந்து ஃபைட் விடுறதுக்காக மட்டும் வளர்த்த மாட்டாங்க. சில பேர் அழகுக்காக வளர்த்துவாங்க. சில பேர் ஃபைட் விடுறதுக்காக வளர்த்துவாங்க. ஆனா ரொம்ப சில பேர் மட்டும் இந்த பீட்டா ஃபிஷ் வந்து ஆ லக்கிக்காக வளர்த்துவாங்க. அதாவது அவங்களோட அதிர்ஷ்டத்துக்காக வளர்த்துவாங்க. இதுதான் மெயினா நம்ம ஊர்ல எல்லாமே அதிர்ஷ்டத்துக்காக வளர்த்துற ஃபிஷஸ். இது போக இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது போக இதே மாரி ஏதாவது வீடியோ வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுலருந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.